அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டிலேயே வந்துட்டு இந்த சிக்கன் வந்துட்டு எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேஎஃப்சி சிக்கன் வந்துட்டு வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக ஈஸியாக வந்துட்டு பண்ணலாம். டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம வந்து டக்குன்னு வீட்டிலேயே வந்துட்டு பண்ணலாம். இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம கடையில் அதிகமாக பணம் கொடுத்து நீங்கள் வந்துட்டு வாங்கி சாப்பிடாம வீட்டிலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கனோட 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம முட்டையுடைய வெள்ளைக்கரை நம்ம வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். மஞ்சக்கரை வந்துட்டு சேர்க்கக்கூடாது. அந்த வெள்ளைக்கரை தான் வந்துட்டு சிக்கனுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் தன்மை வந்துட்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு இதை ஊற வைக்கலாம். நல்லா வந்துட்டு ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், உப்பு இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது வந்து நம்ம சிக்கனுக்கு மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு. இப்போ நம்ம சிக்கன் நம்ம நல்லா வந்துட்டு பரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பிரெட் கிராம்ஸை வந்துட்டு நம்ம மேலாப்பில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம மேலாப்பில் சிக்கன் 65 மசாலா இருக்குது இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும் போது நம்ம கேஎஃப்சி சிக்கன் வாங்கி சாப்பிட்டா கூட மேலே உள்ள மசாலா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே உள்ள சிக்கன் வந்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மெத்தடில் செய்யும் போது நம்ம சிக்கனுமே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு 2 சைடும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதை அப்படியே நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இந்த மாதிரி ஒன் டைம் வந்துட்டு செஞ்சு கொடுங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சிக்கனை நீங்கள் ஊற வைக்கும் போது மஞ்சள் கரு வந்துட்டு சேர்க்காதீங்க, வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சாஃப்ட் தன்மை வந்துட்டு கொடுக்கும், டேஸ்ட்டுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது, உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட என்னுடைய சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியோட இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகோட வந்துட்டு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.